கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே கடவுளை நாம் நம்பலாமா நம்பக்கூடாதா என்ற எண்ணம் விசுவாசிகளாகிய நமக்கு தோன்றக்கூடும். அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் தான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் 6 அதிகாரம் 16 முதல் 20 வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை நான் வாசிக்கின்றேன். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இந்த வேத பகுதியிலே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் கூறும் கருத்து ஒன்றுதான். கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை, அது கடவுள் நமக்கு கொடுத்த ஆணையை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் தன்னுடைய தன்மையின்படி, தன்னுடைய குணாதிசயத்தின்படி நமக்கு வாக்குத்தத்தங்களை அருளுகிறவர். 16ஆம் வசனத்தில் கடவுள் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு என்னது? யாரெல்லாம் தன்னுடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று ஒரு வாக்கு இருக்கிறார். 17ஆவது வசனத்தில் அது ஒரு வாக்கு மட்டுமல்ல, ஒரு ஆணை. அது ஒரு சத்தியமும் ஆசீர்வாதமுமாய் இருக்கிறது. அது மாறவே மாறாது. என கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய தன்மை மாறாததா இருக்கிறதுனால அவர் நமக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமும் இந்த வாக்கு தத்தமும் மாறாததா இருக்கிறது. 18ஆம் வசனத்தில் கடவுள் ஒருபோதும் பொய்யுரையாத தேவன், அவர் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் பொய்யுரையாதவராய் இருப்பதினாலே அவர் கொடுத்த அந்த வாக்கை நாம் நிச்சயமாக நம்பலாம். சரிங்க, இந்த வாக்குக்கு என்னங்க ஆதாரம்? அத்தாட்சி என்னது? அதைதான் அவர் 19-20 வசனங்களிலே நமக்கு கூறுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனையே நமக்காக அர்ப்பணித்து கடவுள் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தையும் கடவுள் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றுகிறவர் என்பதை நமக்கு நிரூபித்து காண்பித்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருப்பார் என்றால் வேறு எதை நமக்கு கொடுக்காமல் இருப்பார் என்பதே அவருடைய ஆசாரியத்துவத்தின் மகத்துவம். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த மெல்கிசதேக்கின்படி ஒரு ராஜரீக ஆசாரியனாய் இருக்கிறார். அவர் ஒரு நல்ல ஆசாரியனாக நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய ராஜாவாக நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை, ஆணைகளை நிறைவேற்றும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சில வேளைகளில் கடவுளை நம்ம சந்தேகிக்கிறோம். சமீபத்தில் நான் ஆன்லைனில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் விலை அதிகமான ஒரு பொருள் தான். ஆனால் அதை நான் ஆர்டர் பண்ணுறப்போ அந்த கம்பெனிக்காரங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. என்ன உத்தரவாதம்னா, எங்களுடைய பொருளில் எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே இருக்காது. அப்படி ஒரு டிஃபெக்ட் இருந்தால் அந்த பொருளுக்கான காசு எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப உங்களுக்கு உடனடியாக கொடுத்துருவோம் அப்படி. சரி, நான் அந்த பொருளை வாங்கினேன். அதனுடைய வீட்டுக்கு வந்தபோது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்சல் சர்வீஸ்காரங்க அதை சரியாக ஹேண்டில் பண்ணலையாட்டிருக்கு. அதில் கொஞ்சம் டிஃபெக்ட் இருந்தது. அப்போ நான் உடனடியாக என்ன பண்ணேன், அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சேன். என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் அவங்க திரும்ப எடுத்துக்கொண்டு வேற ஒரு புதிய ப்ராடக்ட் எனக்கு அனுப்புவாங்கன்னு. உடனே அவங்க கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் பண்ணி, சார், வி ஆர் வெரி சாரி, இப்படி ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு நாங்கள் அனுப்புனது எங்களுடைய தப்பு. ஆகையினால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், உங்களுடைய பணத்தை நாங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. சரி, ரிட்டர்ன் பண்ணுங்க. அடுத்து நான் கேட்டேன், சரி இதை நீங்கள் எப்போ எடுத்துக்கொள்வீங்க அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்க, இல்லை சார்,
நாங்கள் உங்களுக்கு ஒரு டிஃபெக்ட் இல்லாத ப்ராடக்ட்டை கொடுக்குறோன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்களுடைய ப்ராடக்ட் டிஃபெக்டாக அவங்கக்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. நீங்கள் அந்த ப்ராடக்டையும் வச்சுக்கோங்க, அது நிச்சயமாக ஒர்க் பண்ணும், இந்த காசும் உங்களுக்கு தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, ஒரு மனிதன் அவன் கொடுத்த வாக்குக்கு இவ்வளோ உண்மை உள்ளவனாக இருக்கிறானே. எனக்கு அன்பானவர்களே, மனிதர்களாக்கிய நாமே அப்படி நமக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும்னு முயற்சி செய்யும்போது, ஒரு பாவமும் அறியாத, ஒரு குற்றமும் செய்யாத, பொய்யுரையாத, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால், அந்த வாக்கை நிறைவேற்ற தன்னுடைய குமாரனையே நமக்காக பலியாக கொடுத்திருப்பார் என்றால், அவரை நாம் விட்டு பிரியக்கூடாது, அவரை விட்டு நாம் பின்வாங்கி போகக்கூடாது. நாம் அவரை எப்போதும் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவன் தாமே நம்முடைய கர்த்தரை விட்டு நாம் விலகாமல் அவரை பற்றி கொள்ளும் கிருபையை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.